அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு கதையை நான் சொல்லப் போகிறேன். எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒரு சிறிய கதையின் மூலம் ஒரு காட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கதையை நாம் உங்களுக்கு புரியும் வகையில் சொல்ல முயல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அடர்ந்த காட்டில் காகம் ஒன்று வசித்து வந்தது. அந்த காகம் எப்பொழுதும் தான் கருப்பாக இருப்பதைக் கண்டு மிகவும் வருத்தமடைந்து கொண்டிருந்தது. நான் கருப்பாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருப்பது எனக்கு ரொம்பவும் வருத்தத்தை அளிக்கிறது என்று எல்லாரிடமும் எல்லா பறவைகளிடம் எல்லா விலங்குகளிடம் சொல்லி கொண்டிருந்தது. இதுவே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் இந்த காகமாகப்பட்டது ஒரு ஆற்றங்கரையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது. அங்கு ஒரு கொக்கு, நாரை சொல்லக்கூடிய அந்த கொக்கு உட்கார்ந்தது. இந்த காகம் நாரையை பார்த்து கேட்டது, என்ன கொக்கண்ணா, நாரையண்ணா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, வெள்ளையாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க. நீங்கள் என்ன வெள்ளையாக இருக்கிறதுங்க, அழகாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டது. யார்? காகம் கேட்டது. உடனே நாரை சொன்னது, நான் மகிழ்ச்சியாகத்தான் இருந்து கொண்டிருந்தேன். நான் கிளியை பார்ப்பதற்கு முன்னால் நான் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டேன். ஏனென்றால் கிளி மிகவும் அழகாக பச்சை வண்ணத்துடன் அழகான வாய், அதாவது சிகப்பான வாய், பார்ப்பதற்கு அழகாக பேசும் கிளி பேசுறதெல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக நினச்சிங்க. அதை பார்த்து நான் ரொம்பவும் நான் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்டது. உடனே காகம், ஓகே, நான் கிளியை பார்க்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு அது மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று வினவுவதற்காக சென்றது. கிளியை எப்பொழுதும் மரத்தடியில் பழங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தது. கொய்யா பழங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தது, மரத்தில் ஆடி கொண்டிருந்தது. இந்த காகம் போய் கேட்டது, கிளியே, நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய். உன்னுடைய தோகைகள், உன்னுடைய வாய் சிகப்பாக இருக்கிறது, அந்த அழகிய கழுத்து சுற்றி வரும் கருவிலையும் உங்களை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்டது. எது? காகம் கேட்டது. காகத்திடம் கிளி சொன்னது, நான் மகிழ்ச்சியாகத்தான் இருந்து கொண்டிருந்தேன். நான் எதை பார்ப்பதற்கு முன்னால் என்றால், மயிலை பார்ப்பதற்கு முன்னால் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனென்றால் மயில் என்னை விட ரொம்ப அழகாக இருக்கிறது. அதன் தோகைகள் ரொம்ப அழகாக இருக்கிறது. அதனுடைய தோகை விரித்தாடும் பொழுது அனைவரும் அதை பார்த்து மகிழ்கிறார்கள். அதனால் நான் வருத்தமாகத்தான் இருக்கிறேன் என்று கிளி காகமிடம் கேட்டது. மீண்டும் காகத்திற்கு, ஒருவேளை மயிலாவது சந்தோஷமாக இருக்கிறதா என்பதை போய் பார்த்து விடுவோம் என்று நேராக மயிலை பார்க்க போகும்போது மயிலை சுற்றி ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி அந்த மயிலை உள்ளே உட்கார வச்சு அது விரித்து ஆடுறதையும் அது போகிறதும் வர்றதையும் மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். பார்த்து கொண்டிருந்தவனே, கூண்டுக்குள்ளே இருக்குது அந்த மயில், ஆனால் அழகாக இருக்கிறது. இப்போது இந்த காகம் காகம் மயிலிடம் கேட்டது, மயிலே, நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய். நீ அழகாக இருப்பதனால் நீ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்டது. அதற்கு மயில் சொன்னது, நான் கூண்டுக்குள் இருக்கிறேன்,
அனைவரும் என்னை தொட்டு அவரவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னால் சுதந்திரமாக எங்கும் போக முடியவில்லை, வர முடியவில்லை. எனக்கென்று ஒரு சுதந்திர எதுவுமே எனக்கு இல்லை. அதனால் நீதான் ரொம்ப சுதந்திரமானவன். ஏனென்றால் நீ நினைத்ததை நீ செய்து கொள்வாய். அதனால் நீ எங்கும் பறந்து எங்கும் விளையாடி எங்கும் செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உனக்கு இருக்கிறது. நீதான் ரொம்ப சுதந்திரமானவன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று சொன்னது மயில். அதை மயில் சொன்னதை கேட்ட உடனே காகத்துக்கு தான் அப்புறம் தான் நினப்பு வந்தது. நம்ம கருப்பாக இருக்கிறது நம்மளுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ரொம்ப அழகாக இருந்தால் நம்மளை உள்ளே போட்டு அடித்து நம்மளை துன்புறுத்துவாங்க. அதனால் நம்ம கருப்பாக இருந்தாலும் நம்ம கருப்பாக இருப்பது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். நம்மளுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயந்தான். அதனால் நம்ம கருப்பாக இருக்கிறதே நினச்சி நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிக்கூடாது, நம்மளே நம்ம என்ன பண்ணக்கூடாது, டீமெரிட் பண்ணிக்கூடாது. நம்மளை இறக்கிக்கூடாது அப்படின்னு நினச்சி அப்புறம்தான் மயில் பண்ணுற ஒரு சொன்னதெல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து அதுவும் தன்னுடைய நிறத்தை நிறம் முக்கியமாக வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பது தான் ஒரு முக்கியமாக ஒன்று என்பதை காகம் மயிலுடைய பதிலுக்கு பின்னால் புரிந்து கொண்டது. அதே போல தான் மனிதர்களும் அப்படித்தான். இவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அவர்கள் என்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எல்லாரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த பறவைகள் எப்படி தன்னுடைய நிறத்தை கண்டு தானே மகிழாமல் அடுத்த பறவைகளை கண்டு எப்படி அகம் மகிழாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி மனிதர்களும் தன்னை பார்க்காமல், தன்னுடைய வாழ்க்கை பார்க்காமல், தன்னுடைய வாழ்க்கைக்கு மேலாக இருக்கிறார்கள் என்று மற்றவர்களை பார்த்து வாழ்க்கை வாழாமல் விட்டு விடுகிறார்கள். ஆகையால் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிகளை நாம தான் தேடிக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதையின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்வது, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், மற்றவர்களை பார்த்து வாழாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.